இப்போ நம்ம டெமோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு பாலிசி டிஃபைன் பண்றோம். ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ண போறோம். அது வந்து கம்பல்சரி வந்து பிரைவேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாலிசி கொடுக்க போறோம். இப்போ பப்ளிக்னு கொடுத்தா அது வந்து அப்ளை ஆகக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பாலிசி வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ண போறோம், ஃப்ரீ டயர்ல இருந்து அந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் பிளானுக்கு வந்து என்ன பண்ண போறோம், அப்கிரேட் பண்ண போறோம். நம்ம ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் க்ளவுட் அப்படிங்கிறது. அதை நான் கிளிக் பண்ண ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கு 2 விதமான ஒரு ஃப்ளோ நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிறப்ப நான் அப்படியே செட்டிங்ஸ் போறேன். செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா, நீங்க லெஃப்ட் சைடு வந்து பில்லிங் அண்ட் பிளான் அண்ட் பில்லிங் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வித் ஒன் ஆக்டிவ் யூசர் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ, ஜீரோ காஸ்ட் உங்களுக்கு வந்து மந்த்லி. சேஞ்ச் பிளான்ல போனீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பிளான் இருக்கும். அதாவது டீம் அண்ட் கவர்னன்ஸ் பிளான்ல வந்து 30 டேஸ்க்கான ட்ரையல் பிளான். இதுக்கு எந்த விதமான கிரெடிட் கார்டு எதுவுமே தேவையில்லை. நான் ஜஸ்ட் அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு, ஓகேங்களா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் ட்ரையல் பிளான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இன்னைக்கு டேட்ல இருந்து கரெக்டாக 30 டேஸ்க்கு வந்து என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து பிளான் வந்து ஆக்டிவா உங்களுக்கு இருக்கும். இதுல சொல்லிட்டாங்க பாருங்க, செப்டம்பர் 4 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், இந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் உடைய பிளான் உங்களுக்கு இருக்கும். இதுல நிறைய விதமான இந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல இருக்கு. முக்கியமா நம்ம பண்றது இந்த சென்டினல் அப்படிங்கிறது இந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம காஸ்ட் எஸ்டிமேஷன் இது வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிடும். அதையும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காவே காஸ்ட் எஸ்டிமேஷன், அதாவது நீங்க நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கோட பேஸ் பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணியே உங்களுக்கு கொடுப்பாங்க. S3 இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது. சப்போஸ் நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கான காஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதையும் நம்ம என்ன பண்ண முடியும், Terraform Cloud டேஷ்போர்ட்லயே நம்மளால வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய விதமான டீம் மேனேஜ்மெண்ட்லாம் இதுல நிறைய பண்ண முடியும். நம்ம மெயினா பண்ண போறது இந்த சென்டினல வந்து பாலிசி கோட வந்து பார்க்க போறோம். பிளஸ் வந்து காஸ்ட் எஸ்டிமேஷனும் ஆட்டோமேட்டிக்கா வரதுனால அதையும் நம்ம வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, செட்டிங்ஸ்ல போய் நம்ம பிளான் வந்து நம்ம இந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கான டெமோக்கான இது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டப்ல வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணலாம்னு இருக்கிறோம். இந்த நம்மளுடைய S3 கோட வந்து நம்ம வந்து புஷ் பண்றதுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம்னு இருக்கிறோம். வாங்க போலாம். நான் கிட்டப்ல போயிட்டு, ஓகே. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம். அந்த கிட்டப்போட ஒரு ஃப்ளோக்கு பப்ளிக்ல கிரியேட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம வந்து லோக்கல்ல இருந்து நம்ம கீ ஜெனரேட் பண்ணி உள்ள நம்ம வந்து கிட்டப்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம். அதனால ஜஸ்ட் நம்ம ரெப்போ கிரியேட் பண்ணி நம்ம லோக்கல்ல இருந்து நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், கோட வந்து புஷ் பண்ணிடலாம். TF Cloud Sentinel, ஓகேங்களா? சென்டினல் அப்படின்னு சொல்லி ரெப்போ கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? பிரைவேட்ல இது பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீட்மி ஃபைல் நான் ஆட் பண்ற கொடுத்துறேன். தென் டாட் கிட் இக்னோர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட் இக்னோரே ஒரு டெம்ப்ளேட்டாவே உங்களுக்கு வந்துருச்சு. அதாவது நீங்க ஒரு பேஸ்டான நீங்க என்ன மாதிரியான கோடு வந்து புஷ் பண்றீங்களோ அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், இப்போ டாட் டெராஃபார்ம் ஃபைலா இருக்கட்டும், இல்லை டெராஃபார்ம் டாட் டிஎஃப் ஸ்டேட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான முக்கியமான எல்லா ஃபைலும் அவங்களே வந்து ஒரு பேக்கேஜ், ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, உங்களுக்கு கிட் வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ நான் ஜஸ்ட் இதில் போயிட்டு டெராஃபார்ம் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க. டெராஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெராஃபார்ம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து டாட் கிட் இக்னோர்ல வந்து என்ன ஆயிடும், ஆட் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? நான் ரீட்மி ஆட் பண்ணிட்டேன். டாட் கிட் இக்னோர்ல வந்து டெம்ப்ளேட்ல வந்து டெராஃபார்ம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுக்குறேன். ஓகே. இப்போ ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ டாட் கிட் இக்னோர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெராஃபார்ம் ஒரு நிறைய டெராஃபார்ம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு வேணா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோக்கல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கிட்டப் ஒரு ஃப்ளோக்கா வச்சிருந்தோம். இங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாட் கிட், அதாவது அந்த கிட்டப் ரெப்போ நம்ம ஆட் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டாட் கிட்ட வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இங்க தான் திருப்பி வந்து இப்ப இருக்கக்கூடிய சென்டினல்ல வந்து கனெக்ட் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன்னா டாட் கிட்ட இக்னோர் டெலிட் பண்ணிட்டீங்கனால கம்ப்ளீட்டா இது ரெப்போ ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா அதுல டெலிட் ஆயிடும் உங்களுக்கு வந்துட்டு. நான் வந்து மெயின் ஃபைல் ஓபன் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இது எல்லாமே டெலிட் பண்ணிட்டு இன்சர்ட் கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே. இப்போ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம்ல இந்த S3 கான சென்டினல் பாலிசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிளாக் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா S3க்கான அந்த மேல போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம பிரைவேட்டா இருக்கணுன்றதை நம்ம புஷ் பண்ண போறோம். நம்ம பாலிசி வந்து எழுத போறோம். ஜஸ்ட் அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு இதே நேம் இருக்கான்னு தெரியல. நம்ம வந்துட்டு வேணா மாத்திக்கலாம். அது வந்துட்டு ஓகேங்களா? இப்போ நான் இதுல கோடுல போயிட்டு இதுல லோக்கல்ல போயிட்டு நான் பேஸ்ட் பண்றேன். பக்கெட் பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் ACLன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிளஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா தமிழ் க்ளவுட் அப்படின்னு வேணா கொடுத்துடலாம். ஓகேங்களா? தமிழ் க்ளவுட் அப்படின்னு கொடுத்துடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ACL வந்து பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் இருக்கு. ஓகேங்களா? பப்ளிக் ரீட் அண்ட் ரைட்டோ இல்லை ரீடோ இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம அக்செப்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ரூல் வந்து எழுத போறோம். ரூல் வந்து பிரைவேட் அப்படின்றத மட்டும் தான் ஆகணும், உங்களுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னு எழுத போறோம். இங்க வந்து நம்ம பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
S3 எந்த ரீஜன்ல நமக்கு ஹோஸ்ட் ஆனன்றத வந்து நம்ம ப்ரொவைடர்ல வந்து குடுத்துருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 2 ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம Github வந்து புஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, git init குடுத்துடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து .git அப்படின்ற ஃபோல்டர் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஏன்னா, இந்த ரெபாசிட்டரி அந்த டீட்டெயில்லாம் டெலீட் பண்ணணுன்றதுக்காக. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ரிமோட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் ரிமோட் போயிட்டு SSHக்கான அந்த URL வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு, ஓகே git remote add origin. ஓகே origin குடுத்துட்டு தென் அந்த URL நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ரிமோட் ஆட் பண்ணிட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, git add ஓகேங்களா? அந்த லோக்கலுக்கு 2 ஃபைல நான் ஆட் பண்ணிட்டு, ஓகே. தென் git ஓகே கமிட் ஓகே -m ஃபர்ஸ்ட் கமிட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் கமிட் குடுத்துட்டு கமிட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோட புஷ் பண்ணணும். புஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து புல் பண்ணி ஆகணும். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த முறை git ரெப்போ கிரியேட் பண்ணும்போது, இக்னோர் ஃபைல் அண்ட் ரீட்மி ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த 2 ஃபைல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், புல் பண்ணிக்கலாம். ஆரிஜின், மெயின் ஓகேங்களா? ஓகே. ஹிஸ்டரி வந்து மேட்ச் ஆகலன்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அத வந்து பண்ண சொல்லலாம். ஓகே. ஹைஃபன் அலோ ஓகே. அன்ரிலேட்டட் ஹிஸ்டரிஸ் ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, புல் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், -al போட்டு பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க கிரியேட் பண்ணும் ரெப்போ கிரியேட் பண்ணும்போது இது பண்ண .gitன்னு இக்னோர் ஃபைலும் அந்த ரீட்மி ஃபைலும் நமக்கு வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, புஷ் பண்ணலாம். ரீஜன் மெயின். ஓகே. கோட் வந்து நமக்கு அந்த லோக்கல்ல கிரியேட் பண்ண அந்த S3 அண்ட் ப்ரொவைடர் அந்த 2 ஃபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் ஆயிருச்சு. இப்ப நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம S3 வந்து என்ன பண்ணிக்கிறோம், பப்ளிக்கா கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பிரைவேட்டா கிரியேட் பண்ணல. நம்ம ரூல் கிரியேட் பண்ணி ஒன்ஸ் நம்ம வந்து அத என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து 4 ஃபைல் மெயின் அண்ட் ப்ரொவைடர் ஃபைல் வந்து வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே. இப்ப நம்ம ஸ்டெப்ஸ் வந்து டெமோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ். நம்ம வந்துட்டு Terraform Cloudல வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் GitHub ரெப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், பாயிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் பாலிசி இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது, அத நம்ம வந்து டேக் பண்ண போறோம். அந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, Terraform Cloudக்கு வந்து நான் போயிட்டு, ஓகே. ஆர்கனைசேஷன் பண்ணா ஆல்ரெடி 2 ஒர்க் ஸ்பேஸ் நம்மட்ட இருக்கு. ஓகேங்களா? CLI ஒர்க்ஃப்ளோ அண்ட் GitHub ஒர்க்ஃப்ளோ நம்ம பார்த்தது. நான் என்ன பண்ணேன்னா, புதுசா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் ஒர்க்ஃப்ளோ தான். நம்ம GitHubல இருந்து தான் எடுக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதனால ஜஸ்ட் நம்ம சூஸ் பண்ணா போதும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா, நீங்க ஒரு முறை கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Terraform GitHub Workflow அப்படிங்கிறது தான் இருக்கு. Sentinel வந்து வரல. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதனால டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அத வந்து இங்க குடுத்துறலாம். ஓகேங்களா? நான் நம்மளுடைய GitHub ரெப்போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெக் ஃபார் ஆல் 247ல வந்து TF Cloud -Sentinel அத நான் என்ன பண்றேன்னா, டைரக்ட்டா இங்க வந்து நான் குடுத்துடுறேன். ஓகே. குடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆப்ஷன் தான். இது கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. இது நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்க்கல. இது கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து வொர்க்கிங் டைரக்டரி. நம்ம எந்த டைரக்டரில வொர்க் பண்ண போறோம் அப்டின்றது இருக்கு இல்லையா? ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது டைரக்டரி நீங்க குடுக்கணும் கோட்லனா இங்க குடுத்துக்கலாம். தென் அப்ளை மெத்தட் வந்து டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவலா அங்க இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆட்டோவாவே அப்ளை ஆகணும் அப்டின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அது புரொடக்ஷன் என்வைரன்மென்ட் இல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு டெவ் என்வைரன்மென்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே பிளானுக்கு அப்புறம் அப்ளை ஆகணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்க வந்து ஆட்டோ அப்ளை அப்டின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண பிறகு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ரன் ட்ரிகர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே தான் பாத் எதாவது நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து கீழ ப்ரிஃபிக்ஸ் எதாவது வேணா நீங்க ஸ்பெசிஃபிக்கா குடுத்துக்கலாம். அதே மாரி பிரான்ச்சும் அதே மாரி தான். இப்ப வந்து டிஃபால்ட் பிரான்ச்ல இருக்கு. நம்ம எனக்கு ஒரே ரெப்போலயே மல்டிபிள் பிரான்ச் என்வைரன்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். எனக்கு ஒவ்வொரு அந்த பிரான்ச்சையும் எனக்கு ஒவ்வொரு இதுல மேப் பண்ணணும் ஒரு ஸ்பேஸ்ல அப்படின்னா, அது மாரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அடிஷனலான அதர் செட்டிங்ஸ் புல் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி உங்களுக்கு அட்வான்ஸ்ல போனீங்கன்னா, முக்கியமான இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம எதுவுமே குடுக்கல. டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் வொர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. நமக்கு ரெபாசிட்டரி வந்து கனெக்ட் ஆகல. ஒருவேள நம்ம வந்து இந்த வட்டம் பிரைவேட்ல வச்சிருக்கிறோம். அதனால ஏதோ ஆத்தென்டிகேஷன் மிஸ் ஆகுது. இப்ப நம்ம டெமோ பர்ப்பஸ்க்கு என்ன பண்ணிடலாம் அப்டின்னா, அத வந்து பப்ளிக்கா நம்ம மாத்திக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்டின்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு, ஓகே. கீழ அப்டியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்டின்னா, ஓகே. சேஞ்ச் விசிபிலிட்டில என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து மேக் பப்ளிக் குடுத்துறலாம். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், அதுக்கான நேம் குடுத்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்ப பப்ளிக்கா. அகைன் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அத வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் வந்து செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பிரைவேட்டா வச்சதுனால கனெக்ட் ஆகல.
கண்டிப்பா அது வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம திருப்பி அகைன் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டெமோ பர்பஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் பப்ளிக்கா வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பிளான் கேட்குது. ஃபர்ஸ்ட் பிளான் கேட்கறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, அதுக்கு பதிலா டைரக்ட்டா ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம போயிரலாம். இப்போ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். பப்ளிக்கா ரெப்போ கிரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், கோட நம்ம அங்க புஷ் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஃப் கிளவுட் சென்டினல் நமக்கு வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், பாலிசி வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பாலிசி நம்ம கிரியேட் பண்ணி, பாலிசி செட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸோட நம்ம கனெக்ட் பண்ணணும். வாங்க போலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம்ல வந்து நான் இந்த S3 சென்டினல் பாலிசிக்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அத எடுத்து வச்சிருக்கீங்களா? இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த கோட வந்து இங்க ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது இல்லாம அந்த கோட வந்து GitHub ரெப்போலயும் குடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த GitHub ரெப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல நிறைய விதமானது இருக்கு. அலோ, டிஸ்அலோ அப்படின்னு சொல்லி ஒரு சில பாலிசி வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைவேட் வென்டில் சென்டினல் இருக்கு இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய குடுத்துருக்காங்க. ஏசிஎல் ரிலேட்டடா, லாகிங் ரிலேட்டடா, வெர்ஷன் ரிலேட்டடா இந்த மாரி குடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா, S3 பிரைவேட் ஒன்லி அப்படின்னு அந்த சென்டினல் பாலிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ரூல் டிஎஃப் பிளான்ல வந்து டிஎஃப் பிளான் இது வந்து V2. ஒவ்வொரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, V1, V2 அப்படின்ற மாரி வெர்ஷன் 2 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இத நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாலிசிய நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? பிரைவேட்டா இருக்கணும் அப்படின்றதுக்கான பாலிசி. இத நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. காப்பி பண்ணிட்டு, இப்ப நம்ம Terraform Cloudல வந்து நீங்க வந்து போயிட்டு, ஓகேவா? தென் வந்து நம்ம டைரக்ட்டா செட்டிங்ஸ் ஓகேங்களா? இந்த இதுக்கானதுல காமனா இருக்க செட்டிங்ஸ் வந்து நம்ம போறோம். எங்க நம்ம வேரியபிள் செட்லாம் பண்ணோம் இல்லையா? அங்க வந்து நம்ம போறேன். செட்டிங்ஸ் வந்துட்டோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பாலிசி செட் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் வேரியபிள் செட் வந்து நம்ம மாத்திரலாம். ஏன்னா வேரியபிள் செட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து அந்த 2 வொர்க் ஸ்பேஸ் மட்டும் தான் குடுத்திருந்தோம். ஏன்னா வேரியபிள் செட்ல தான் நம்ம ஆக்சஸ் சீக்ரெட் கீ வந்து குடுத்திருக்கிறோம். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Terraform Cloud நம்ம AWS என்வாயர்ன்மென்ட்ட கம்யூனிகேட் பண்ணி ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணுது. நான் அதுல போயிட்டு அப்டின்னா, நான் CLI ஒர்க்ஃப்ளோ அண்ட் GitHub ஒர்க்ஃப்ளோ அப்டின்னு அந்த 2 வொர்க் ஸ்பேஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்கிறேன். பக்கத்திலேயே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த சென்டினலோட ஒர்க் ஸ்பேஸ் நம்ம குடுத்துக்கலாம். அப்டி இல்ல அப்டின்னா மேல போயிட்டு அப்ளை ஆல் வொர்க் ஸ்பேஸ். அதாவது இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா வொர்க் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணிடும், இந்த கிரெடென்ஷியல் இந்த வேரியபிள் வந்து என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிடும். அத நான் குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நம்ம குடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், S3 பக்கெட் வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பாலிசி அண்ட் பாலிசி பார்க்கலாம். பாலிசி அண்ட் பாலிசி என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, பாலிசில வந்து நம்ம என்ன பாலிசி அப்படிங்கிறத அங்க தான் நம்ம வந்து டைரக்ட்டா குடுப்போம். அந்த கோட வந்து நம்ம அங்க தான் குடுப்போம். பாலிசி கோட. பிளஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அங்க தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஆனா அங்க தான் வந்து பாலிசி செட்டே நம்ம வந்து என்ன பண்ணணும், அங்க வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்ப பாலிசி செட் பிஃபோராவே நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது. ஏன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா பாலிசி செட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வொர்க் ஸ்பேஸ் வந்து டிசைன் பண்ணுவோம். எப்படி வந்து வேரியபிள் செட்ல வந்து எந்தெந்த வொர்க் ஸ்பேஸ்க்கு நம்ம வந்து இந்த கிரெடென்ஷியல் பாஸ் ஆகணும்னு சொல்றோமோ, என்வைரன்மென்ட் வேரியபிள். சேம் திங் இங்கேயும் வந்து பாலிசி செட்ல என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த வொர்க் ஸ்பேஸ் வந்து டிசைட் பண்ண முடியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, பாலிசி செட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பாலிசி செட்லயே உங்களுக்கு வந்து விசிஎஸ் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? டிஃபரெண்டான விசிஎஸ் கனெக்ட் பண்றோம்னா இதுல இருந்து குடுக்க முடியும். நாம என்ன பண்ணோம், நோ விசிஎஸ் கனெக்ஷன் குடுத்துட்டு இங்க என்ன பண்ணிக்கிறேன், டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். டெஸ்டிங் பாலிசி செட் அப்படின்னு குடுத்துட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வொர்க் ஸ்பேஸுமான்னு கேட்குது. நான் என்ன பண்றேன், செலக்டடான வொர்க் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம சென்டினல் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போதைக்கு ரெடி பண்றோம். அதனால அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, நம்மட்ட ஒரு 3 வொர்க் ஸ்பேஸ் இருக்கு. அதுல நான் டிஎஃப் கிளவுட் சென்டினல் அப்படின்றத சூஸ் பண்ணி, ஆட் வொர்க் ஸ்பேஸ் குடுக்குறேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஆட் ஆயிருச்சு. ஆட் ஆனோனே நான் என்ன பண்றேன், கனெக்ட் குடுத்துர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாலிசி செட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாலிசி போறேன். இப்ப பாலிசி பத்தி என்ன பண்றேன்னா, கிரியேட் நியூ பாலிசி. கிரியேட் நியூ பாலிசி குடுத்துட்டு, ஆல்ரெடி நம்ம வந்து பாலிசி காப்பி பண்ணிட்டு வந்திருக்கிறோம். GitHub ரெப்போல இருந்து காப்பி பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? அத நம்ம குடுக்க போறோம். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேம் குடுக்குறேன். சென்டினல் ஓகே. பாலிசி அப்படின்னு குடுத்துட்டு, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி, தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஃபோர்ஸ்மென்ட் மோடு. என்ஃபோர்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 விதமான இருக்கு. ஒண்ணு வந்து ஹார்ட் மேண்டேட்டரி, இன்னொன்னு சாஃப்ட் மேண்டேட்டரி, இன்னொன்னு அட்வைசரி. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் மேண்டேட்டரினா, உங்களால என்ன பண்ண முடியாது, ஓவர் ரைட் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? சாஃப்ட் மேண்டேட்டரினா, அவங்களால ஈஸியா வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும். ஒருவேள அந்த கண்டிஷன் வந்து ஜஸ்ட் செக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் மாரி ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஓவர் கம் பண்ணி முடியும். ஓவர் ரைட் பண்ணி. அது பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் மேண்டேட்டரி. அட்வைசரி அப்படிங்கிறது அ எந்த விதமா ஓவர் கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாப் பண்ணாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு லாகிங் பர்ப்பஸ்க்காக என்ன பண்ணலாம், குடுக்க முடியும். லாகிங்காக குடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹார்ட் மேண்டேட்டரி குடுக்க போறோம். பிளஸ் நம்ம சென்டினல் பாலிசி காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல, அத அப்படியே பேஸ்ட் பண்ணிறலாம். பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா அப்படின்னா, பாலிசி செட்ட வந்து நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். இங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டெஸ்டிங் பாலிசி அந்த சென்டினல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்காக கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாலிசி வந்து செட் வந்து கீழ இருக்கு. அத அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி, சேம் மெத்தட்ல நான் என்ன பண்றேன், ஆட் பாலிசி செட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்ப ஆட் ஆயிருச்சு மேல. ஆட் ஆன பிறகு நான் என்ன பண்றேன், கிரியேட் பாலிசி குடுத்துட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி செட் கிரியேட் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்பேஸ வந்து செட் பண்றதுக்கு. தென் வந்து பாலிசி கிரியேட் பண்ணோம். அதுல வந்து நம்மளுடைய பாலிசி கோட குடுத்தோம். என்ஃபோர்ஸ்மென்ட்ட முடிவு பண்ணோம். தென் வந்து எந்த பாலிசி செட்ல இந்த பாலிசி அப்ளை ஆகணும்ன்றதையும் நம்ம பாலிசில தான் முடிவு பண்ணோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு இந்த போர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தென் வந்து இப்ப நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துரலாம். இப்ப நான் ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு ஸ்டார்ட் இது குடுக்குறேன். குடுத்துட்டு டெஸ்டிங் நான் வந்து குடுக்குறேன். குடுத்துட்டு பிளான் அண்ட் அப்ளை குடுக்குறேன். ஸ்டார்ட் ரன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கோடுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பப்ளிக்ன்னு உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம பிரைவேட்டா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணணும், இது பண்ணியிருக்கணும். குடுத்துருக்கிறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப அடிஷனலா பார்த்தீங்கன்னா, 2 விதமான உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து ஆட் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி செக் அப்படிங்கிறது. இப்போ காஸ்ட் எஸ்டிமேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்து சொன்னோம் இல்லையா? இந்த டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய அடிஷனலான ஒரு ஃபீச்சர். உங்களுக்கு என்ன விதமான காஸ்ட் ஆகும் அப்படின்றது வந்து வந்துரும். ஏன்னா இப்போதைக்கு டேட்டா எதுவும் இல்ல S3 பக்கெட்ல. இப்போ சப்போஸ் நீங்க ஏதாவது EC2 இன்ஸ்டன்ஸ்க்குலாம் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கான காஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? இங்க வந்து உங்களுக்கு வந்து வந்துரும். மந்த்லி என்ன காஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி செக். இப்போ நம்ம அந்த இது அப்கிரேட் பண்ணியிருந்தோம்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலான இந்த பாலிசி செக் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்டினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இதுல வந்து பப்ளிக் அப்படின்னு குடுத்திருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பிரைவேட் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். அப்ப பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் அப்படின்றதுக்கு நாட் பிரைவேட் அப்படின்னு இல்ல. அதனால என்ன ஆயிடுதுன்னா ஃபால்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வெளியிலேயே வந்துரும். ஓவர் கம் பண்றது எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. அப்போ உங்களுக்கு வந்து சென்டினல் பாலிசி அப்படிங்கிறது பக்காவா ஒர்க் ஆகுது. யாராவது உங்களுக்கு வந்து பப்ளிக்கா ஒரு S3 பக்கெட்ட கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவங்களால பண்ண முடியாது. ஓகேங்களா? அவங்களால நீங்க ஹார்ட் மேண்டேட் பண்ணிக்கிறீங்க. கம்பல்சரி என்ன பண்ண முடியும்? ஓவர் கம் பண்ணியும் அப்ளை பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. டைரக்ட்டா என்ன பண்ணும்? ஃபெயில் ஆயி வெளியில வந்துரும். ஓகேங்களா? இப்ப இந்த மாரி உங்களால என்ன பண்ண முடியும்னா, சென்டினல் பாலிசி வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம இப்ப மாத்தி செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, பாலிசில போயிட்டு இப்ப ஹார்ட் மேண்டேட்டரிக்கு பதிலா என்ன பண்றேன்? சாஃப்ட் மேண்டேட்டரி வச்சுட்டு என்ன பண்ணிடலாம்? சேவ் பண்ணிக்கலாம். அப்டேட் பாலிசி குடுத்துறேன். ஓகே. அகைன் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஸ்டார்ட் நியூ ரன் குடுக்குறேன். டெஸ்டிங். ஓகே. பிளான் அண்ட் அப்ளை. ஸ்டார்ட் ரன் குடுக்குறேன். இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒன்ஸ் காஸ்ட் எஸ்டிமேஷன் முடிஞ்ச பிறகு பாலிசி செக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சாஃப்ட் மேண்டேட்டரி குடுத்துருக்கிறோம். அப்ப என்னன்னா நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். நம்ம பப்ளிக்கா தான் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ற மாரி வரும். வெளியில வந்துராது. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணாம வெளியில வந்துராது. பார்க்கலாம். ஆர்குமென்ட்லாம் உங்களுக்கு வந்து டிப்ரிஷியேட் ஆயிருச்சு அப்டின்றதுக்காக இன்ஃபார்ம் பண்றாங்க. அதான் அந்த வார்னிங் அப்டிங்கிறது. இப்ப பிளானிங் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. பிளான் ரன் ஆயிட்டு, ஓகே. காஸ்ட் எஸ்டிமேஷன் ஃபினிஷ் ஆயிருச்சு. இப்ப பாலிசி வந்து செக் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில்ட் ஆயிருச்சு. சாஃப்ட் ஃபெயில்ட் ஆயிருச்சு. இப்ப கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா அங்க தெரியுது பாருங்க. லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த இந்த எந்த விதமான ஆப்ஷனும் உங்களுக்கு இல்ல. ஜஸ்ட் ஆட் கமாண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, டிஸ்கார்ட் ரன் அண்ட் ஓவர்ரைடு கன்டின்யூ இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம ஓவர்ரைடு கன்டின்யூ குடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் ஒரு கமாண்ட். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? ஆ டெஸ்டிங் ஓகேவா? டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக தான் பண்றோம். குடுத்துட்டு ஓவர்ரைட் பாலிசி செக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாலிசி என்ன ஆயிடும்? இந்த பாலிசி ரூல் வந்து ஓவர்ரைட் ஆயி, வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பாலிசில வந்து என்ன பண்ணிக்கலாம்? அட்வைசரி குடுத்துக்கணும். அட்வைசரி குடுத்து அந்த ஓவர்ரைடே நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் ஒரு லாகிங் பர்ப்பஸ். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். எப்ப வேணாலும் இருக்கும். உங்களுக்கு வந்து செக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வந்து செக் பண்ணி, உங்களுக்கு வந்து எனிவே இத ட்ராக்கிங், ஆடிட்டிங் பர்ப்பஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம்? இந்த லாகிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் குடுத்துட்டு என்ன பண்றேன்? கன்ஃபர்ம் அண்ட் அப்ளை குடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம இதுதான் குடுத்திருந்தோம். செக் அண்ட் கமெண்ட் மட்டும் குடுத்திருந்தோம். இப்ப கன்ஃபர்ம் அண்ட் அப்ளை குடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? அகைன் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? டெஸ்டிங் பர்ப்பஸ் ஓகேவா? குடுத்துட்டு தென் கன்ஃபர்ம் பிளான் குடுத்துறலாம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ளை ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒருவேள நீங்க வந்து அட்வைசரி மாத்திருந்தீங்க அப்டின்னா, இந்த ஓவர் கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லாகிங் பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து அந்த பக்கெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆயி அதுக்கான ஸ்டேட் ஃபைல்லாம் உங்களுக்கு வந்து இங்க கிரியேட் வந்துருச்சு உங்களுக்கு. இப்ப AWS நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு அந்த S3 பக்கெட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகே. நாம இன்னைக்கு எப்படி வந்து ஒரு Terraform Cloudல சென்டினல் பாலிசி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்திருக்கிறோம். அதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஒரு 4 விதமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். அதுல பர்ட்டிகுலரா 4 விதமான ரூல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, அந்த டிஎஃப் பிளான் அப்படிங்கிற அந்த இம்போர்ட்க்கான ரூல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்புறம் டெமோ பர்ப்பஸ் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. நான் இது எல்லாமே வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.